ஹாய்ங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க வந்திருக்கிற வீடு இதுதாங்க. ரொம்ப ஒரு அழகான கேட்டட் கம்யூனிட்டிக்குள்ளே இந்த வீடு இன்றைக்கி சேல்ஸுக்கு வந்திருக்குங்க. இது ஒரு கார்னர் சைட்டு, கிழக்கு வடக்கு கார்னர் சைட்டுங்க. பில்டிங் கட்டி 3.5 வருஷம் தான் ஆயிருக்கு. வாங்க இப்போ இந்த வீடு எப்படி இருக்குது அப்படிங்கிறத உள்ளே போய் பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க வந்திருக்கிற வீடு இதுதாங்க. கிழக்கு வடக்கு கார்னர் சைட்டுங்க. 30 அடி ரோட்டு மேலேயே அமைஞ்சிருக்கு. ரோட் மட்டத்திலிருந்து வீட்டோட ஹைட்டை நல்ல பெருசாகவே தூக்கி இருக்கிறாங்க. இந்த வீட்டுக்கு ஒரு கடை கட்டியிருக்கிறாங்க. இது ஷாப் சைட்டாக வந்திருக்கிறதுனால ஒரு கடை காட்டணுங்கிறக்காக காட்டியிருக்காங்க. ஆனால் அது கடை இது வரைக்கும் யூஸ் பண்ணலை. ஒரு சட்ரு கூட போடாமல் பார்க்கிங் மாதிரி யூஸ் பண்ணிக்கலான்ட்டு அப்படியே ஓப்பனில் வச்சுருக்காங்க. இது வேணும்னா நம்ம கடையாகவே யூஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு கார்னர் சைட்டுங்க. கிழக்கு வடக்கு கார்னர் சைட்டு, மெயின் ரோட்டு மேலேயே இருக்குது. பில்டர்கிட்ட கொடுக்காம சொந்தமாக அவங்களே மெட்டீரியல் வாங்கி கொடுத்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓன் கன்ஸ்ட்ரக்ஷனுங்க. பில்டிங் ரொம்ப ஸ்ட்ராங்காக ரொம்ப நல்லா இருக்குது. ஒரு பெரிய கார் பார்க்கிங் இருக்குது. 2 கார் வரைக்கும் தாராளமாக நிறுத்திக்க முடியும். உங்களுக்கு நல்லாவே தெரியும், ஒரு கார் நிறுத்தி இன்னொரு கார் நிறுத்துகிற அளவுக்கு இடம் தாராளமாகவே இருக்குது. இது வாடகை பர்பஸில் பிளான் பண்ணி கட்டியிருக்காங்க. கீழே ஒரு 1 BHKவாகவும் மாடியில் ஒரு 2 BHKவாகவும் அமைஞ்சிருக்கு. உள்ள என்றானதும் ஒரு தளவு வாசலுங்க, தேக்கிலேயே கொடுத்துருக்குறாங்க. உள்ள என்றானதும் 10க்கு 16 அப்படிங்கிற அளவில் ஒரு ஹால் கொடுத்துருக்குறாங்க. உள்ள என்றானதும் ஒரு கிச்சன் கொடுத்துருக்குறாங்க. 10க்கு 11 அப்படிங்கிற அளவில். அப்படியே பார்க்கும்போது ஒரு பெட்ரூம் கொடுத்துருக்குறாங்க. 10க்கு 11 அப்படிங்கிற அளவுலேயே. இதில் ஒரு அட்டாச்டு பாத்ரூமும் கொடுத்துருக்காங்க. அதை இந்தியன் டாய்லெட்டாக பிளான் பண்ணியிருக்காங்க. அவுட்டரில் ஒரு இந்தியன் டாய்லெட் கொடுத்துருக்காங்க. உள்ளே என்றானதும் 10க்கு 16 அப்படிங்கிற அளவில் ஒரு ஹால் இருக்குங்க. அதை தாண்டி வந்ததும் ஒரு 10க்கு 11 அப்படிங்கிற அளவில் ஒரு டைனிங் கொடுத்துருக்காங்க. கிச்சனோட அளவும் பார்த்தீங்கன்னா 10க்கு 11 அப்படிங்கிற அளவுலேயே ஒரு கிச்சன் கொடுத்துருக்காங்க. பத்துக்கு 11 அப்படிங்கிற அளவில் ஒரு பெட்ரூமும் கொடுத்துருக்காங்க. அட்டாச்டு டாய்லெட் கொடுத்துருக்காங்க. அதை வெஸ்டர்ன் டாய்லெட்டாக பிளான் பண்ணியிருக்காங்க. இது இந்த வீட்டோட 2வது பெட்ரூமுங்க. இந்த வீட்டோட 2வது பெட்ரூமுங்க. இந்த பெட்ரூமோட அளவும் பார்த்தீங்கன்னா 10க்கு 11 அப்படிங்கிற அளவுலேயே அமைஞ்சிருக்கு. இதுலேயும் ஒரு அட்டாச்டு டாய்லெட் இருக்குது. இதையும் வெஸ்டர்ன் டாய்லெட்டாகவே பிளான் பண்ணியிருக்காங்க.
மதுக்கரை மரப்பாலத்துக்கு ரொம்ப பக்கத்தில் தர்மலிங்கேஸ்வரர் மலை மேலே இருக்கிற ஒரு சிவன் கோயிலுக்கு ரொம்ப நியர்பையே இந்த வீடு இன்னைக்கு சேல்ஸுக்கு வந்திருக்குங்க. இது ஒரு கேட்டட் கம்யூனிட்டி தான். ஃபுல் டெவலப்டான ஒரு ஏரியா. மெயின் ரோட்டுக்கு ரொம்ப பக்கத்துலேயே இருக்குது. எல்லா அக்சசபிளுமே ரொம்ப பக்கத்தில் இருக்குது. இந்த ஏரியாவிலேருந்து ஸ்கூலுங்க, காலேஜுங்க, ஹாஸ்பிட்டல்ஸு இப்படி எல்லாமே ரொம்ப பக்கத்தில் அமைஞ்சிருக்கிற ஒரு ஏரியாங்க இது. இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காகட்டும், சொந்தமாக வீடு கட்டி குடியேறதுக்காகட்டும் எல்லாத்துக்குமே ஒரு தகுந்த சூழ்நிலையிலே இதை நம்ம சொல்ல முடியும். இது பில்டர் கட்டினது கிடையாதுங்க. அவங்க சொந்த அனுபவத்துக்காக அவங்களே இடம் வாங்கி அவங்களே பிளான் பண்ணி ஆள் வச்சு கட்டியிருக்கிறாங்க. பில்டிங் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. பில்டிங் 2020 இடம் வாங்கி அதுக்கப்புறம் அவங்க கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டார்ட் பண்ணி இதில் ஆள் ரொம்ப குடி இருக்கவும் கிடையாது. இப்போ தான் ஒரு 1 இயருக்கு முன்னாடி வீடை ரெண்ட்டுக்கு கொடுத்துருக்குறாங்க. கீழே ஒரு 1 BHKவாகவும் மாடியில் ஒரு 2 BHKவாகவும் பிளான் பண்ணி இதை கொடுத்துருக்குறாங்க. ஒரு கடை வைக்கிறது மாதிரியான இடமும் கொடுத்துருக்குறாங்க. ஏன்னா இது வந்து சாப் சைட்டாக இருக்கிறதுனால கடையும் நம்ம வச்சுக்கிறது மாதிரி இருக்குங்க. இந்த பில்டிங் டோட்டல் அளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இடத்தோட அளவு 3.25 சென்ட் ஆகும். பில்டிங்கோட அளவு 1600 ஸ்கொயர் ஃபீட்டாகவும் அமைஞ்சிருக்கு. இபி இருக்குது, நல்ல தண்ணி கனெக்ஷன் இருக்குது, டேக்ஸ் இருக்குங்க, பிளான் அப்ரூவல், பில்டிங் அப்ரூவல் எல்லாமே ரொம்ப பக்காவாக இருக்குது. இந்த வீட்டுக்கு ஓனர் கேட்டிருக்கிற விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 80 லட்ச ரூபா கேட்டிருக்கிறாங்க. இதில் சிறிது விலை குறையும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. இந்த வீட்டை பற்றின மேலும் தகவல் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே கொடுத்துருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். இது மாதிரியான அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களை வந்து சேர மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி உங்கள் ப்ராப்பர்ட்டி வாங்குறதுக்கும் விற்கிறதுக்கும் நம்ம சேனலை நீங்கள் தவறாமல் அணுகலாம். இதே போல் மற்றும் ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.